அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ்லேருந்து டெஸ்ட் நம்பர் 8 தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள் அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல இந்த டாபிக் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாமில் இதுலேருந்து 1 அல்லது 2 மதிப்பெண்கள் நிச்சயம் வந்துடும். ஓகேவா, அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வரைக்கும் படித்ததை வச்சு இந்த வீடியோவில் எத்தனை மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா, ஸோ ஏன்னா நம்ம கொடுக்குறது கொஷின் ஆன்சர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் கிளாஸஸ் வந்து எடுக்கலை. ஸோ அதனால் டெஸ்ட்டு மாதிரி அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்னும் தொடரால் குறிக்கப்படுபவர் யார்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் இந்த வரிகள் வரும். அடுத்த வினா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் திருமூலர். அடுத்த வினா பாருங்கள், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் வந்து அறிஞர் அண்ணா. ஓகேங்களா, ஸோ இதுவும் எக்ஸாமில் எல்லாமே எக்ஸாமில் கேட்குறது தான், ரிப்பீட்டடாக கேட்டது தான் உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ அறிஞர் அண்ணா சொன்னதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக நாளைக்கு ஒரு தனி வீடியோவே போடுறோம். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்கள், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, என்றுமுல தென் தமிழ் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? என்றுமுல தென் தமிழ் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் கம்பர். கல்வி அழகே அழகு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? கல்வி அழகே அழகு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். அடுத்த வினா, ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் ஔவையார். அடுத்த வினா, தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்னும் தொடரால் குறிக்கப்படுறது யாருன்னா கணியன் பூங்குன்றனார். கணியன் பூங்குன்றனார். அடுத்த வினா பாருங்கள், உண்டால் அம்ம இவ்வுலகம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? உண்டால் அம்ம இவ்வுலகம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் என்னென்னா கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி. அடுத்த வினா, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? இளங்கோவடிகள். இளங்கோவடிகள். அடுத்த வினா பாருங்கள், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் என்னென்னா அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். அடுத்த வினா, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொன்னது யார்? ஆன்சர் திருநாவுக்கரசர். அடுத்த வினா, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் திருமூலர். அடுத்த வினா, பசித்திரு தனித்திரு விழித்திரு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? பசித்திரு தனித்திரு விழித்திரு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் ராமலிங்க அடிகள். ஓகேங்களா, ராமலிங்க அடிகள். அடுத்த வினா, தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்? ஆன்சர் பாரதியார். அடுத்த வினா, உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்? ஆன்சர் கபிலர். அடுத்த வினா, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அறிஞர் அண்ணா.
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். ஓகேங்களா, அதாவது கல்லும் மண்ணும் தோன்றத்துக்கு முன்னாடியே, அதாவது கல்லுனா உங்களுக்கு முல்லை நிலமாக இருக்கும், மண்ணுன்னா உங்களுக்கு மருத நிலத்துக்கு வந்துடும். இது ரெண்டும் தோன்றத்துக்கு முன்னாடியே வாளோடு நின்ன மக்கள்னால் வாளோடு அந்த ஆணிரை கவர்தெல்லாம் இப்போ இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இருந்த மூத்த குடி அதுலேருந்து நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்திலேருந்தே இதுக்குண்டான விளக்கங்களும் நான் அடுத்த வீடியோவில் நான் தரேன். இப்போ சொன்னதே போதும், இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன? ஐயனாரி தனார். ஓகேங்களா, அடுத்தது ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் பொன்முடியார். அடுத்தது உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் குடப்புலவியனார். ஓகேங்களா, குடப்புலவியனார். அடுத்தது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? ஆன்சர் திருமூலர். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஆண்டாள். அடுத்த வினா, அரிது அரிது மானிடராதல் அரிது என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? அரிது அரிது மானிடராதல் அரிது என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஔவையார் அவர்கள். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் ஔவையார். சிந்தையின் நிறைவே செல்வம் என்னும் தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் யார்? சிந்தையின் நிறைவே செல்வம் அப்படிங்கிற தொடரால் குறிக்கப்படுற சான்றோர் குமரகுருபரர். ஓகேங்களா, ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஸோ எத்தனை வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அல்லது புதுசாக எத்தனை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகேவா, ஸோ நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் தான் இப்போ ரீசெண்டாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்ருவோம். ஓகேங்களா, ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்குது. இதிலெல்லாம் புதுசாக நம்ம ஒன்று கிளாஸஸ்லாம் எடுத்து நம்ம அதுக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸுக்கு கரெக்டாக நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெஸ்ட்டு மட்டும் தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகேவா, நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோ போயில பார்க்கலாம்.